கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 95 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லுகிறார். அப்போ சங்கீதக்காரன் இங்கு தேவனை உரிமை பாராட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த மாதிரியான ஒரு உரிமை பாராட்டல்? அவர் என்னுடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் என்று அவர் சங்கீதம் 23:1 அவர் சொல்லுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை எல்லா காலத்திலும் அவர் தன்னுடையவராக அவரை அனுபவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். தன்னுடையவர். ஓகே, அந்த மாதிரி நாமும் தேவனை என் தேவன், என் பிதா, என் தகப்பன், அப்படி தேவனை என்னுடைய தேவன் என்று நாம் அவரை உரிமையோடு கூப்பிடுகிறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஏசப்பாக்கு நம்ம அவரை என்னுடைய தேவன், என் தகப்பன், என் பிதா, அந்த மாதிரி நம்ம அவரை உரிமை பாராட்டி கூப்பிடுகிறதான காரியம் உணர்ந்து கூப்பிடும் போது அது அவருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்படியாக தேவனை நம்முடைய தேவனாக, அவர் என்னுடைய தேவன் என்று உரிமையோடு அவரை அழைக்கக்கூடிய, அவரை கூப்பிடக்கூடிய கிருபையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே என்று சொல்லுகிறார். அப்போ ஜனங்கள் கர்த்தருடைய ஆடுகளா இருக்கிறார்கள். அதாவது நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஆடுகளா இருக்கிறோம். அப்ப எப்படி அந்த ஆடுகள் எப்படி இருக்கணும்னா, மேய்ப்பனுடைய கைக்குள்ளான ஆடுகளா இருக்கணும். மேய்ப்பனுடைய கைக்குள்ளான ஆடுகளா நம்ம இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எந்த காரியங்களை குறித்தும் நம்ம பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா மேய்ப்பன் எல்லா காரியங்களிலும் ஆடுகளை பாதுகாக்கிறதுல இருந்து, அந்த ஆடுகளை வழிநடத்துல இருந்து, அந்த ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுக்கறதுல இருந்து, அதோடைய எல்லா காரியங்களையும் மேய்ப்பனே பார்த்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் பல சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் எல்லாம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்ம பயப்படுறோம், பயப்படுகிறதான சூழ்நிலைகள்லாம் வருகிறது, கலக்கம் இருக்கிறதான சூழ்நிலைகள்லாம் வருகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் கர்த்தருடைய கையிலிருந்து நாம் விலகி போயிருக்கிறோமாங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியங்கள், சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளா இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்த்து கொள்ளணும். அப்ப கர்த்தருடைய கையை விட்டு நம்ம விலகிட்டோம் அப்படின்னா, அப்பொழுதுதான் நமக்கு பயங்களும் கலக்கங்களும் தேவையில்லாத காரியங்களும் அந்த டைம்லதான் நம்முடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும். அப்ப கர்த்தருடைய கரங்களுக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய கைக்குள்ளான ஆடுகளா நம்ம இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தருடைய சத்தத்தை கூட நம்மளால கேட்க முடியும். இப்ப கர்த்தருடைய ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறது என்று ஏசப்பா கூட சொல்றத பார்க்கிறோம். அப்போ ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும் அப்படின்னா எங்க இருந்தாதான் கேட்கும்? மேய்ப்பனுடைய கைக்குள்ளான ஆடுகளா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா, மேய்ப்பனுடைய சத்தத்தை அது கேட்கக்கூடிய நிலைமையில காணப்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்க முடியலையா? அவர் பேசுகிறத நம்மளால உணரவே முடியலையா? நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். நாம் அவருடைய கரத்துல இருக்கிறோமா, அல்லது நம்ம அவருடைய கரத்தை விட்டு நாம கொஞ்சம் விலகி போயிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். 1 பேதுருல நம்ம வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிற வரைக்கும், அவருடைய கைக்குள்ளான ஆடுகளா இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ண முடியும்? உயர்த்த முடியும். ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். அப்படி செய்து முடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய கரத்துக்குள்ளாக நம்ம அடங்கி இருக்கணும். அவருடைய கைக்குள்ளான ஆடுகளா நம்ம இருக்கணும். அவருடைய கரத்தை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம எங்கேயும் ஓடி போகிற ஆடுகளாய் காணப்படாதபடிக்கு அவருடைய கைக்குள்ளான அவருடைய சமூகத்திலேயே எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஆடுகளாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 2 காரியங்கள். 1, நம் தேவனை நம்முடைய பிதா, அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய பிதா, அவர் என்னுடைய தகப்பன் என்று உரிமை பாராட்டி அவரை கூப்பிடணும். அதுதான் கர்த்தர் முதலாவது எதிர்பார்க்கிறார். 2வது, அவருடைய கரத்தை விட்டு நாம் விலகாதவர்களாக, அவருடைய கரத்துக்குள்ளாக, அவருடைய சமூகத்திலே எப்போதும் காணப்பட கர்த்ததாமே நமக்கு உதவி செய்வாராக. அப்படி நம்ம இருக்கும்பொழுது எப்படி ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு எல்லா காரியங்களிலும் அவரே பொறுப்பெடுத்து நடத்துகிறாரோ, அப்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் அவர் பொறுப்பெடுத்து நடத்துவார். நாம் எந்த காரியத்தை, எதிர்காலத்தை குறித்தோ எந்த காரியத்தை குறித்தோ நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, மேய்ப்பன் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அதனாலதான் நான் தாழ்ச்சி அடைறதில்லை. நான் வேற எந்த ரீசனும் கிடையாது. என்ன ரீசன்? கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார். அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில நான் தாழ்ச்சி அடைகிறது இல்லை. ஜெபிப்போமா?
அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களுடைய மேய்ப்பரா இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய ஜனங்களாக, உம்முடைய ஆடுகளா இருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாக உம்மை விட்டு எங்கும் போகாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.